ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கேட்டவுன் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல். இதை நீங்கள் பசி எடுக்காமல் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைக்கு சாப்பிட்லாம். அப்புறம் எலும்புகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இந்த பிரண்டை பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டிலையே பறித்ததுனால உங்களுக்கு ரொம்ப அழகாக சாஃப்டாக டெண்டராக இருக்குது. முத்தலாக இருந்தால் மட்டும்தான் அந்த கார்னர்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருக்கனால நான் கார்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணல. அந்த இலையெல்லாம் மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. இது கூட தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வரமிளகா, கொஞ்சம் உளுந்து, அப்புறம் தேங்காய், இஞ்சி, புளி, பெருங்காயம், கருவேப்பிலை. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போவே ஆக்சுவலாக பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நான் மறந்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி நீங்கள் இப்போவே போட்டு அதையும் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் இருக்கணும். அது கூட இப்போ நம்ம சேர்த்து இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி, அதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியும் சேர்த்துடலாம். இப்போவே நம்ம புளியும் சேர்த்துட்டோன்னா எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா கலர் மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா தான் நமக்கு துவையல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்களா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ எடுத்து இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டையை வதக்குறது தான். அதுக்கு திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா வதக்கணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். அப்புறம் குழந்தைங்க சாப்பிடும் போது அரிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பிரண்டையை ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இப்போ போடும் போது எப்படி கலர் இருக்குதுன்னு பாருங்கள். அது நம்ம வதக்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ தான் நமக்கு அரிக்காது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் பிஞ்சுன்றதுனால நமக்கு வதக்குறது கொஞ்சம் டைம் கம்மியாக தான் ஆகும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம் கலர் மாறிடும். பட் சரியாக இருக்காது. ஸோ பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்ச் இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய எவ்வளோ வேணுமோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்ல கலர் சேஞ்ச் தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டியதான். இது நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம எப்படியாச்சும் நல்லெண்ணெய் போட்டு பெஸ்ட்டு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காயை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த உளுத்தம்பருப்பு அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை ஆட் பண்ணிவிட்டு பிரண்டை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் நல்ல கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா அது பிரண்டைனே உங்களுக்கு தெரியாது. இதை சாதத்தில் போட்டு சூடு சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.